எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் பிசிக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் அப்படியே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணலாம். ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் விண்வெளித்துறை யூனிகானாக எந்த நிறுவனம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் தான் விக்ரம் 1 அனுப்ப போறாங்க, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் ராக்கெட், சுற்றுப்பாதை ராக்கெட். அடுத்து, ஹண்டா வைரஸ் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இது எலிகளுடைய எச்சம் மூலமா பரவுது, ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவமிக்க திட்ட விருதை பெற்ற நிறுவனம் எது? ஆன்சர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிடெட் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பதிவு செய்யப்படும் வர்த்தக கப்பல்களுக்கான மானியம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன? ஆன்சர் 294 தொகுதிகள் இருக்கு. அங்கே பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் அதுக்கு அடுத்தபடியா வாக்குகள் பெற்றிருக்காங்க. அனைத்து தொழிலாளர்களுக்குமான உடல் பரிசோதனை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளவர் யார்? ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. 40 மற்றும் 40 வயதுக்கு மேற்பட்டவங்க தொழிலாளர்களுக்காக இந்த உடல் பரிசோதனை திட்டம். சோம்நாத் ஆலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத்ல இருக்கு. அது இப்போ புனரமைச்சு ஓபன் பண்ண 75 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதை யார் ஓபன் பண்ணி வச்சாங்க புனரமைச்சதுக்கு அப்புறமா? இதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. 2025 to 26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி எத்தனை கோடி டாலரை எட்டியுள்ளது? 86,311 கோடி டாலர். ஆளுநர் அதிகாரப்பூர்வமான கடமைகளை நிறைவேற்றும் போது எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எந்த நீதிமன்றத்திலும் அவர் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இது குறித்து கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 361. இது பிரசிடென்ட்டுக்கும் இதே மாதிரிதான், இதே ஆர்டிகல்ல இந்த அதிகாரம் இருக்கும். உலக செஞ்சிலுவை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 8ஆம் தேதி தான் உலக செஞ்சிலுவை தினம் அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றோம். அடுத்து இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் மே 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, யூ கேன் நாட் ஹேவ் அ பாசிட்டிவ் லைஃப் அண்ட் நெகட்டிவ் மைண்ட் செட். அதாவது நெகட்டிவ் மைண்ட், அதாவது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் விரும்புறோம். பாசிட்டிவான லைஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறோம். அதே டைம் நெகட்டிவான மைண்டும் இருக்கு. இது நடக்காது, இது என்னால முடியாது, தோக்குறது தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டும் ஒரு இடத்துல இருக்காது. பாசிட்டிவான லைஃப்பும் சரி, நெகட்டிவான மைண்டும் ஒரு இடத்துல இருக்காதுங்கிறாங்க. நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவான லைஃப் இருக்காது. பாசிட்டிவான லைஃப் வேணும் அப்படின்னா நெகட்டிவ் மைண்ட் செட்டை நீங்க விடணும். ஒரு கத்தியில், அதாவது ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க உங்க உரையில எந்த கத்தி இருக்கணும்? பாசிட்டிவான லைஃப் இருக்கணுமா அல்லது நெகட்டிவான மைண்ட் செட் வச்சுக்கிறீங்களா? ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கும், நீங்க தான் அதை சூஸ் பண்ணணும். பாசிட்டிவான லைஃப் வேணும் அப்படின்னா நீங்க நெகட்டிவான அந்த மைண்ட் போக்கிடணும். அந்த மைண்டே இருக்கக்கூடாது. உங்களால முடியும், நான் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற, நீங்க தான் பெஸ்ட், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் வேணும் உங்களுக்கு பாசிட்டிவான லைஃப் வேணும் அப்படின்னா. சரி, இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ், நாட்டின் முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் NS ராஜசுப்ரமணி. ஸோ NS ராஜசுப்ரமணி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய முப்படை தலைமை தளபதியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவர் இந்திய ராணுவத்தில் துணை தளபதியாக இருந்திருப்பாரு, அடுத்து ஓய்வு பெற்றிருப்பாரு. ஸோ அதை அடுத்து இப்போ முப்படை தலைமை தளபதியா, முப்படை அப்படின்னா இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை, இதெல்லாம் தான் முப்படை. இந்த முப்படைக்கான தலைமை தளபதியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ராஜசுப்ரமணி அவர்களை. இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஏற்கனவே இந்த பொறுப்புல இருக்கவர் யாரு அப்படின்னா அனில் சௌஹான். இவருடைய பதவிக்காலம் முடிய போது. ஸோ அதை அடுத்து மே 30ஆம் தேதி ராஜசுப்ரமணி அவர்கள் பொறுப்பேற்க போறாங்க. இப்போ முப்படை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆர்மி, இந்திய ராணுவத்துக்கான தலைமை தளபதியா யார் இருக்காங்க அப்படின்னா உபேந்திர திவிவேதி இருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியன் நேவிக்கு இப்ப புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான தலைமை தளபதியா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா யார் இருக்காங்கன்னா அமர்பிரீத் சிங் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்,
இவர் வந்து ராஜ சுப்பிரமணிய அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஏற்கனவே துணை ராணுவ தளபதியா இருந்தாரு, ஓய்வு பெற்றுட்டாரு. ஸோ இப்போ வந்து முப்படை தலைமை தளபதியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பொறுப்புல இருந்தது அனில் சௌஹான். அவருடைய பதவிக்காலம் நிறைவடையுது. அடுத்ததா ரீசன் நியூஸ். மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியின் புதிய தலைவராக இப்போ பிரசூத் ஜோஷியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரசூத் ஜோஷி. அப்புறம் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், இதோட தலைவராக சாத்வி நிரஞ்சன் ஜோதி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்ங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1993 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாச்சுட்டரி பாடியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சட்டப்பூர்வ அமைப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், அரசியலமைப்பு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 102வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அப்பதான் சட்டப்பூர்வ அமைப்புலேருந்து இதுக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது, இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு. அடுத்து தமிழக காவல்துறையுடைய புதிய தலைமை இயக்குநராக சந்தீப் ராய் ரத்தோர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், இந்தியாவோட பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தான் செபி. இதோட முழு நேர உறுப்பினராக KV ரமணமூர்த்தியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செபி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1992 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 1988 ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக நான் ஸ்டாச்சுட்டரி பாடியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் செபி ஆக்ட் மூலமாக 1992 இதுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிற சட்டப்பூர்வ அமைப்பு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் செபிக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது மும்பையில் இருக்கு, மும்பை மகாராஷ்டிரால. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்திய கடற்படைக்கு வந்து கிருஷ்ண சுவாமிநாதன் அவர்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தலைமை தளபதியா. இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதி கிருஷ்ணா சுவாமிநாதன். ஏற்கனவே இருந்தவர் வந்து தினேஷ் திரிபாதி, அவருடைய பதவிக்காலம் முடியுது. ஸோ May 31 இந்த கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் வந்து பொறுப்பேற்க போறாங்க இந்திய கடற்படையுடைய தளபதியாக. ஸோ இவர் தான் இந்த கிருஷ்ணா சுவாமிநாதன். ஏற்கனவே இருந்தது தினேஷ் திரிபாதி. ஸோ இப்போ கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் வந்து மேற்கு மண்டல கடற்படை தளபதியா இருக்காரு. May 31 இந்திய கடற்படை தளபதியாக பொறுப்பேற்பாரு. நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் வங்கியுடைய புதிய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயின் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது 1935 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, April 1. எந்த ஆக்ட் மூலமா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 மூலமா 1935 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் மூலமா ரிசர்வ் வங்கியில பாத்தீங்கன்னா ஒரு 4 துணை ஆளுநர்கள் இருக்கலாம். ஸோ அதன்படி தான் 4 துணை ஆளுநர்கள் ஒருவராக ரோஹித் ஜெயினை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் மல்ஹோத்ரா தான் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னரா இருக்கார் இப்போ. அடுத்து நிதி ஆயோக். 2015 திட்டக்குழுவுக்கு நீக்கிட்டு, பிளானிங் கமிஷனை நீக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவரா அசோக் லஹ்ரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தலைவரா யார் இருப்பாங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள், யார் பிரைம் மினிஸ்டரோ அவங்க. தமிழக அரசின் புதிய தலைமை செயலராக சாய்குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக விக்ரம் துரைசாமி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாநிலங்களவையுடைய நியமன எம்பியாக ஹரிவன்ஸ் நாராயண் சிங், இவர் தான் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவராகவும் சூஸ் பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க போட்டியின்றி. அப்புறம் தமிழ்நாடு உள்துறை செயலராக மணிவாசன் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். அடுத்த அப்பாயின்மெண்ட் தான் மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் சுவேந்து அதிகாரி. ஸோ சுவேந்து அதிகாரி தான் மேற்கு வங்க மாநிலத்துல இப்போ சீஃப் மினிஸ்டரா பொறுப்பேற்க போறாங்க. சீஃப் மினிஸ்டரா பொறுப்பேற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க, பிளஸ் மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்து யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். பிளஸ் அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, ஏன்னா ரீசன்ட் டேஸா நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம், லாஸ்ட் 2 டேஸாவே. ஸோ அதை கமெண்ட் பண்ணிடுங்க. சுவேந்து அதிகாரி இப்போ மேற்கு வங்க மாநிலத்தில் 294 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு, 2 ஃபேஸா நடந்திருக்கும். அதுல பிஜேபி வின் பண்ணியிருப்பாங்க. சுவேந்து அதிகாரி வந்து பொறுப்பேற்க போறாங்க சீஃப் மினிஸ்டரா. ஸோ ஏற்கனவே அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸோட ஆட்சி இருந்தது. ஸோ இப்போ அவங்க தோத்துனாங்க, இப்போ பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. சுவேந்து அதிகாரி வந்து பொறுப்பேற்க போறாங்க.
ஸோ சட்டப்பேரவை இந்த சுதந்திர அதிகாரி வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் பவானிபூர் தொகுதியில் வந்து போட்டியிட்டு வின் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக 294 தொகுதிகளில் பிஜேபி 207 தொகுதிகளில் வின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பெரும்பான்மைக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 147 சீட் தான் தேவை. அடுத்து நேஷனல் பார்க்கு, வெஸ்ட் பெங்கால்ல உள்ள தேசிய பூங்காக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மறுபடியும் வெஸ்ட் பெங்கால் பத்தி பாக்குறதுனால எகைன் பார்த்துடலாம். சுந்தரவன தேசிய பூங்கா இருக்கு, ஜல்தாபாரா தேசிய பூங்கா, அப்புறம் கோருமாரா தேசிய பூங்கா, நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, சிங்கரிலா தேசிய பூங்கா, பக்ஸா தேசிய பூங்கா. 6 தேசிய பூங்கா வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கு. ஸோ எவ்ரிடே சொல்லும் போது உங்களுக்கு அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சில டைம் ஞாபகம் வந்துடும். இது ஒரு தடவை படிக்கவும் பாருங்க, ப்ளஸ் உங்களுக்கே இது வந்து எகைன் அந்த டாபிக் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்குங்கிறதுனால நேஷனல் பார்க் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தாரா ஏவுகணையை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது? ஆன்சர் DRDO. ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தான் தாரா அப்படிங்கிற ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க. தாரா ஏவுகணைன்னு சொல்றத விட ஒரு கிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரண குண்டு இருக்கும் இல்லையா, குண்டை வந்து நம்ம ஒரு இடத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், அது எங்கே போட்டோமோ அங்கே போய் அப்படியே டொப்புன்னு விழுகும், அப்படித்தானே விழுகும். இந்த தாரா கிட் ஃபிட் பண்ண அந்த குண்டு வந்து இலக்கை நோக்கி கரெக்டாக போய் விழுகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, அது வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிஐனா ரிசர்ச் சென்டர் இமராத், இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்கு. அதாவது DRDOட முக்கியமான ஒரு ஆய்வகம் தான் இந்த ரிசர்ச் சென்டர் இமராத் அப்படிங்கிறது. இங்கே தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கிட், தாரா கிட். தாரா அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறத இதோட ஃபில் ஃபார்ம். இது மிசைல்னு சொல்றதை விட இது ஒரு கிட். இப்போ நார்மலாக ஒரு மிசைலை லான்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஜிபிஎஸ்லாம் பொருத்தி இருப்பாங்க, கரெக்டாக நம்ம எங்கே போய் விழுகணும், இப்போ இங்கே தான் இலக்கு இருக்குது அப்படின்னா இங்கே போய் விழுகணும்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது கரெக்டாக இங்கே போய் விழுகும். இடையில எந்த ஒரு இடைமறிச்சு தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வந்து தாக்காம இருந்துச்சுன்னா போய் விழுந்துரும். ஆனால் நார்மலாக ஒரு குண்டு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு குண்டு போகிறோம்னா நேராக போய் அது கீழே விழுந்துரும். இப்போ என்ன பிளான், இந்த தாரா கிட்ட பொருத்தப்பட்ட அந்த சும்மா உள்ள அந்த குண்டு போட்ட கீழே விழுகக்கூடிய அந்த குண்டு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா மிசைல் மாதிரி ஜிபிஎஸ் வசதியோட கரெக்டாக போய் இலக்கை நோக்கி விழுகுது. ஸோ இதில் என்ன நம்ம முக்கியமானது பார்க்கணும்னா இது உள்நாட்டிலே இது உருவாக்கியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து இது கம்மியான செலவு, மலிவான செலவுலேயே நம்ம இதை ரீச் பண்ண முடியுது. நார்மலாக ஒரு மிசைலுக்கு செலவாகிறத விட இது கம்மி தான். ஆனால் மிசைல் என்ன வேலை பார்க்குமோ அதை இந்த குண்டு வேலை பார்க்குது, அதை வேலை பார்க்க வைக்கிறது இந்த தாரா கிட்ட. ஸோ இது வந்து ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, DRDO தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதான் அந்த தாரா கிட். ஸோ டாராங்கிறது ஃபில் ஃபார்ம் என்ன, டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். வான்வழி தாக்குதலை துல்லியமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிட் தான் இந்த தாரா கிட். ஸோ நார்மலாக வழக்கமான சும்மா போய் விழுகக்கூடிய அந்த குண்டை துல்லியமான துல்லியமான ஜிபிஎஸ் வசதியோடலாம் சேர்ந்து ஒரு மிசைல் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டதான் இந்த தாரா கிட் அப்படிங்கிறது. ஸோ அதை இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை வந்து ஒடிசா கடற்கரை பகுதியில் இந்திய விமானப்படை மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ இந்தியாவுடைய முதல் வான்வழி கப்பல் எதிர்ப்பு சால்வோ சோதனை அப்படிங்கிறது ரீசெண்டாக வங்காள விரிகுடாவில் ஒடிசா கடற்கரை பகுதியில் நடந்திருக்கு. அந்த ஏவுகணையோட பேர் என்னன்னா NASMSR, அதாவது ஃபுல் ஃபார்ம் வந்து நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச், குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய கடல்சார் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து MK3 இலகுரக ஹெலிகாப்டரை கொள்முதல் செய்யறதுக்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட நம்ம சைன் பண்ணியிருக்காங்க ஒப்பந்தம். அடுத்து DRDO வந்து விமானத்திலேருந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ADC-150 வந்து வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்து 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்ட பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து வியட்நாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கதா ரீசெண்டாக பார்த்துருப்போம். பிரம்மோஸ் வந்து ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. பிரம்மோஸ்ங்கிறது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்படுது. ரஷ்யாவும் இந்தியாவும் இணைஞ்சுதான் பிரம்மோஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. பிரம்மபுத்திரா, இந்தியாவுடைய பிரம்மபுத்திரா பிளஸ் ரஷ்யாவுடைய மாஸ்கோ, அந்த 2 நேமும் இணைச்சுதான் பிரம்மோஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு நேமும் வச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய முதல் ஹெலிகாப்டர் ட்ரோன்களை விடுவிக்கும் திட்டத்தோட பேர் என்னன்னா வாயுபான். ஹெலிகாப்டர் மூலமா ட்ரோனை வந்து
விடுறது, லான்ச் பண்ணுறது. ட்ரோன் போய் ஹெலிகாப்டர் போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிவிக்கிற வகையில் ஹெலிகாப்டர் வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாப்பாக போகிறதுக்காக வாய்பான். துன்சுகா வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது ரஷ்யா வந்து ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பிரஹார் அப்படிங்கிறது இலகுரக இயந்திர துப்பாக்கி. பிரஹார்ங்கிறது ஒரு இலகுரக இயந்திர துப்பாக்கி. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் அகமதாபாத். குஜராத் மாநிலத்துல அகமதாபாத்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது நடத்த போறாங்க. ஸோ இப்போ அது ஒரு போட்டியா, யோகாசனம்ங்கிறது டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், லைஃப் ஸ்டைல்ல ஒரு விஷயமா, ஒரு ஹெல்த்துக்கான ஒரு விஷயமா பண்றாங்க. ஆனால் அது ஒரு போட்டியாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது உலக அளவில் இன்னும் ஃபேமஸ் ஆகும். ப்ளஸ் ஒலிம்பிக் போட்டியிலுமே இது தகுதி பெற்றுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக அகமதாபாத்தில் ஃபர்ஸ்ட் டைம் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது நடத்துகிறாங்க குஜராத் மாநிலத்தில். யோகாவை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி பெறக்கூடிய ஒரு விளையாட்டாக உயர்த்தணுங்கிறதுக்காக ஜூன் 4 8 தேதி வரைக்கும் குஜராத்தில் அகமதாபாத்தில் இந்த உலக யோகாசன போட்டிங்கிறது நடத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல பங்கேற்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் பார்க். குஜராத் மாநிலம் பார்த்தோம் இல்லையா? குஜராத்ல 4 நேஷனல் பார்க் இருக்கு. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். கிர் தேசிய பூங்கா. கிர் தேசிய பூங்கால எந்த விலங்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது? கிர் தேசிய பூங்கானாலே இந்த அனிமல் தான் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து கருப்பு மான் தேசிய பூங்கா, அதாவது பிளாக் பக் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த மான் வந்து இங்க அதிகமா இருக்கும் இந்த நேஷனல் பார்க்ல. அடுத்து கடல்சார் தேசிய பூங்கா, வான்ஸ்தா தேசிய பூங்கா, இதெல்லாம் குஜராத்ல உள்ள 4 நேஷனல் பார்க். நேத்தும் பார்த்தோம், மறுபடியும் அந்த ஸ்டேட் இருக்கனால எகைன் பாக்குறோம். ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். நாட்டிலேயே முதன்முறையாக எந்த சிறையில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெங்களூரு மத்திய சிறையில தான் நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிறையில வந்து இந்த மாதிரி குழந்தைகள் பராமரிப்பு மையம் அமைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த சிறையில் அடைச்சிருப்பாங்க இல்லையா அந்த பெண்கள், அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பராமரிப்பு வழங்கணும், பக்கத்துலேயே தாய்மார்கள் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக பெங்களூர் மத்திய சிறையில் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பராமரிப்பு மையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் வந்து 6 வயதை எட்டிடுச்சு அப்படின்னா 6 வயதை எட்டினோன்னு அந்த குழந்தைகளுடைய உறவினர்கள் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி பண்ணலாட்டி அந்த ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தொண்டு நிறுவனங்களுக்கு உதவியை நாடுவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக குழந்தை பாதுகாப்பு இயக்குநரகம் தான் இந்த ஒரு வசதியை கொண்டு வந்திருக்காங்க நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி. அடுத்து கர்நாடகால உள்ள நேஷனல் பார்க். இங்க வந்து ஒரு 5 நேஷனல் பார்க். வெஸ்ட் பெங்கால்ல 6 பார்த்தோம், அப்புறம் குஜராத்ல 4 பார்த்தோம். கர்நாடகால 5 நேஷனல் பார்க் தேசிய பூங்கா இருக்கு, அதை பார்த்துடலாம். பந்திப்பூர் தேசிய பூங்கா, அப்புறம் நாகர்கோலை தேசிய பூங்கா, பன்னர்கட்டா தேசிய பூங்கா, குத்ரெமுக் தேசிய பூங்கா, அப்புறம் அன்ஷி தேசிய பூங்கா. நெக்ஸ்ட் நேஷனல். இந்தியாவில் பள்ளி கல்வி முறை என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? ஆன்சர் நிதி ஆயோக். நிதி ஆயோக் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பள்ளி கல்வி முறைன்னு சொல்லிட்டு. நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய மாற்றத்திற்கான தேசிய நிறுவனம் அதான் வந்து நிதி ஆயோக். 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். பிளஸ் துணைத் தலைவராக அசோக் லாஹ்ரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். திட்டக்குழுவை நீக்கிட்டு ஜனவரி 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இந்தியாவில் பள்ளி கல்வி முறை அப்படிங்கிற அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த அறிக்கையில என்னென்ன மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த ஸ்கூல்ல வந்து டாய்லெட்ஸ் இல்லை எத்தனை ஸ்கூலு, அதே மாதிரி மின்சார வசதி இல்லை எத்தனை ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 லட்சம் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இந்த மின்சார வசதிங்கிறது இல்லை. அதே மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட 1 லட்சம் தான். ஒரு 98,500 பள்ளிகளில் மாணவிகளுக்குன்னு இப்போ மேல் ஃபீமேல் சொல்லிட்டு 2 கழிப்பறைகள் இருக்கும் இல்லையா, அதுல மாணவிகளுக்குன்னு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்கூல்ஸ்ல வந்து கழிப்பறைகள் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 61,540 பள்ளிகள்ல கழிப்பறையே இல்லை. இங்கேயாவது பெண்களுக்கு மாணவிகளுக்குன்னு கழிப்பறை இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கழிப்பறையே இல்லாம ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 61,540 பள்ளிகள் வந்து இருக்கு. அடுத்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மின்சார வசதி வழங்கப்பட்ட பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது 55% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இருந்தாலும் இன்னும் 1 லட்சம் பள்ளிகள்ல வந்து மின்சார வசதி இல்லை. நெக்ஸ்ட் 14,505 பள்ளிகள்ல தண்ணீர் வசதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 59,000 பள்ளிகள்ல கை கழுவுற வசதி இல்லை.
நெக்ஸ்ட் 51.7% மேல்நிலை பள்ளிகளில் மட்டும்தான் ஆய்வக வசதி அப்படிங்கிறது இருக்கு. நம்ம நாட்டில் 1,00,000 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க. அதுலேயும் மெயின்லி பார்த்தீங்கன்னா 89% இந்த மாதிரி ஒரே ஒரு ஆசிரியரோட இயங்கக்கூடிய பள்ளிகள்ங்கிறது கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நிதி ஆயோக், இது 2015 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திட்டக்குழுவுக்கு மாற்றாக தலைமையகம் வந்து நியூ டெல்லியில இருக்கு. தலைவர் வந்து பிரதமர், யாரோ அவங்க தான். நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்காக எத்தனை சதவீதம் மட்டும் செலவிடுகிறது? ஆன்சர் 4.9% மட்டும்தான், 4.6% மட்டும்தான் கல்விக்காக. நம்ம மொத்த ஜிடிபியில் 4.6% மட்டும்தான் கல்விக்காக செலவிடுறோம். ஆனால் இதே டைம்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன் இந்த மாதிரியான நாடுகள்லாம் அவங்க வந்து 5% மேலே தான் வந்து செலவிடுறாங்க கல்விக்கு. நம்ம இன்னும் 4.6% தான் எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இங்கிலாந்து, அமெரிக்காவில் 5.6%, அதாவது கிட்டத்தட்ட 6%, 5.9% செலவிடுறாங்க. அதுக்கடுத்து ஜெர்மனி, பிரான்ஸ்ல 5.4% வந்து செலவிடுறாங்க, ஸ்பெண்ட் பண்றாங்க எஜுகேஷனுக்காக. இம்பார்ட்டன்ட் டே, உலக வலசை போகும் பறவைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 9. இன்றைய தினமான மே 9 தான் உலக வலசை போகும் பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட் டே அப்படிங்கிற செலிப்ரேட் பண்றோம். ஒரு வருஷத்துல 2 டைம்ஸ், 2 தடவை செலிப்ரேட் பண்றோம். ஒன்று வந்து அக்டோபர் மந்த்ல செகண்ட் சாட்டர்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் இப்போ மே மந்த்ல செகண்ட் சாட்டர்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். மே மந்த்ல செகண்ட் சாட்டர்டே 2 தடவை. ஸோ அந்த புலம்பெயர்ந்து போகுது இல்லையா பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த பறவைகளுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆண்டுக்கு 2 தடவை, மே மந்த்ல 2வது சனிக்கிழமை, அக்டோபர்ல 2வது சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் தீம் என்னன்னா எவ்ரி பேர்ட் கவுண்ட்ஸ், யுவர் அப்சர்வேஷன்ஸ் மேட்டர் அப்படிங்கிறது தான் தீம். அடுத்து இப்போ குளிர்காலங்கள்ல வலசை பறவைகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எந்த மந்த்ல வரும்னா அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் வரும். கோடைகால வலசை பறவைகள் அப்படிங்கிறது மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் இந்தியாவுக்கு வரும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, கோபாலகிருஷ்ண கோகலேவின் பிறந்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 9 தான் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஸோ அவருடைய பிறந்த நாள் வந்து இன்னைக்கு மே 9 வந்து செலிப்ரேட் பண்றோம். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1866 பிறந்திருக்காங்க. 1915 பிப்ரவரி 19 வந்து காலமாயிருக்காங்க. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தியுடைய அரசியல் குரு, வழிகாட்டி, மென்டர் இவர் தான். அடுத்து தேசிய காங்கிரஸ்ல உள்ள ஒரு முக்கியமான மிதவாத பிரிவை சேர்ந்த ஒரு தலைவர் தான் கோபாலகிருஷ்ண கோகலே. அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1886 20 வயதுலேருந்தே அரசியல் வாழ்க்கையில இருக்காரு. இவரை வந்து காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, படிகம் போல தூய்மையானவங்க, ஆட்டுக்குட்டி போல சாந்தமானவர், சிங்கம் போல் வீரமிக்கவர், குறையில்லா பெருந்தன்மை கொண்டவர், அரசியல் களத்தில் மிகவும் பரிபூர்ணமான மனிதர் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவை புகழ்றாங்க. 1889 தேசிய காங்கிரஸ்ல நினைச்சிருப்பாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ்ல. 1895 அதோட இணை செயலராக மாறி இருப்பாரு. அடுத்து 1905 தலைவராக இருப்பாங்க காங்கிரஸ்ல. அடுத்து 1905 இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியிருப்பாங்க. சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1908 ரானடே பொருளாதார நிறுவனத்தை நிறுவியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய முக்கியமான விஷயங்கள் அவர் பற்றி உள்ளது. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ இந்த ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது பரவுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, 2 இந்தியர்கள் உட்பட இப்போ 40 பேருக்கு இந்த ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ +2 பொதுத் தேர்வு ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 7.92 லட்சம் மாணவிகளில் 95.20% பேர், அதிகமான பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதில் அரசு பள்ளிகளில் 489 அரசு பள்ளிகள் வந்து 100% தேர்ச்சி வந்து பெற்றிருக்காங்க. உலக நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 10% வரியை வந்து விதிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த வரி செல்லாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய வர்த்தக நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு, சர்வதேச வர்த்தக நீதிமன்றம். அடுத்து மே 9 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபைனலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ரிவிஷன்,
நாட்டின் முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் NS ராஜசுப்ரமணி. இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கிருஷ்ணா சுவாமிநாதன். மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் சுவேந்து அதிகாரி, பிஜேபி. தாரா ஏவுகணையை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். முதல் யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் குஜராத்ல, அகமதாபாத்ல. நாட்டிலேயே முதன்முறையாக எந்த சிறையில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெங்களூரு மத்திய சிறையில அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் பள்ளி கல்வி முறை என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? ஆன்சர் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்காக எத்தனை சதவீதம் செலவிடுகிறது? 4.6% ஸ்பெண்ட் பண்றோம் இந்தியா. உலக வலசை போகும் பறவைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 9. ஸோ மே மந்தோடைய செகண்ட் சாட்டர்டேவும் அக்டோபர் மந்தோடைய செகண்ட் சாட்டர்டே 2 days செலிப்ரேட் பண்ணுவோம், 2 times. அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலேவின் பிறந்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 9. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.